ஆக்சுவலாக வேலூரில் வந்து 96 நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கேரியரை. அம்பாஸ்டர் கார் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. கார் தான் என்னோடய வீடு. வீட்டில் தங்கினோட காரில் தங்கணும் தான் அதிகம். வெளியிலேருந்து பார்க்கறது இக்கரை அக்கறை பச்சைன்னுவாங்க. பார்க்கறதுக்கு நல்லா பசுமையாக இருப்போம். நாங்கள் பார்க்கறதுக்கு டிப்டாப்பாக இருக்கும். வீட்டில் ஒரு 4 கார் நீங்கள் லக்ஸரி லைஃப் வாழ்கிறாங்கன்னு வச்சுப்பாங்க. அது பின்னாடி இருக்கிற இஎம்ஐலாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டங்க. வண்டி ராவும் பகலும் ஓட்டுவோம், கண்ணு முடிச்சு குடும்பத்துக்காண்டி பசங்களை வழி நடத்தணும், வாழ்க்கை வாழணும், பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும். அந்த ஒரு குறிக்கோளில் தான் இன்னும் உழைச்சிட்டாரு. உடம்பே எங்களுக்கு முடியல கூட உழைச்சிட்டாரு. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குடும்பம் படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே இது பண்ணிடுறோம். இந்த தொழிலுக்கு திருப்பி யாரும் நம்ம குடும்பத்துலேருந்து யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதில் சம்பாரித்து வீடு கட்டணும், சொத்து சேர்த்தணும் எதுவும் கிடையாது. இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா 400 ரூபா இருக்கும் அக்கௌண்ட்டில். இப்போ செக் பண்ணணும். சேவிங்ஸ் கிடையாது. மேலேயும் போக முடியாது, கீழே மிடில் கிளாஸே தொங்கின்னு தான் இருக்கணும். இங்கே 10 பேர்கிட்ட கடன் வாங்குவோம். அந்த பல்லாங்குழி மாதிரி விளையாடினே இருக்கும். என்னைக்குன்னா ஒரு இடத்துல ஸ்டக் ஆச்சுன்னா அன்றைக்கி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வந்தாச்சு, வாழ்கிறோம், பிறந்தாச்சு. கடைசி போகிற வரைக்கும் எதுனா ஒரு சாதிச்சுட்டு போகணும். சொல்லலாம் கடன் இல்லாத ஒரு வீடு வாங்கி அதில் வாழணும். ரீல்ஸில் நிறைய போடுவாங்க, இந்த பிளாட் இந்த விலைக்கு இருக்குது, இந்த பிளாட்டு இவ்வளோ இருக்குது, இந்த விலையில் வீடு கிடைக்குதுன்னு பார்க்குறான். சொல்ல ஆசையாக தான் இருக்கும் வாங்கணும்னு சொல்லி கடன் வாங்கி பேங்க் லோன் போட்டு வாங்கினா அவன் கடைசி காலம் வரைக்கும் இஎம்ஐ கட்டியே அவன் செத்து போயிடும். சின்னதாக ஒரு குடிசை இருந்தால் போதுங்க, சொந்தமாக கடன் இல்லாமல். நேற்று இன்று நாளை மூன்றுமே நானே என்